அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மாதிரி இப்போ எலெக்ஷன் வேலையெல்லாம் ஒரு மாதிரி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருதுன்னு தான் சொல்லணும். சாமுண்டீஸ்வரியும் அவங்க தங்கச்சியும் பார்த்திங்கன்னா ஒரு திருச்செந்தூர் வரைக்கும் போயிருக்காங்க எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக. உடனே இவங்க எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் மொத்த குடும்பமும் சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதான் அம்மா இல்லைல்ல, பாட்டி கூட ஜாலியாக இருந்துட்டு போகலான்ட்டு வந்து இங்கே எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக இருந்துகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றுற பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அந்த கூழ் ஊற்றுறதுல வந்து அவங்க வந்துடுறாங்க, சிவனாண்டியோட சித்தி. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் ஒருத்தரும் ஆதரவு இல்லாதவ, ஒண்டிக்கட்டை, ராசி இல்லாதவ அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக அவங்கள பிடிச்சி திட்டுறாங்க. உடனே இருந்துக்கிட்டு பேத்திங்க எல்லாருமே சேர்ந்து, அதெல்லாம் இல்லை, எங்கள் பாட்டி தான் வந்து ராசியானவங்க, நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம் கூடுத்துற வரைக்கும் அப்படின்னு பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஊர்க்காரங்களும் பார்த்திங்கன்னா, ஏம்மா இந்த அம்மா இந்த ஊரே கிடையாது, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, பரம்பரையாக இவங்க தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்படி எல்லாருமே சந்தோஷமாக அங்கே இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கிற டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி இந்த சீனில் பார்த்திங்க அப்படின்னா, பெரிய மாப்பிள்ளை அப்படியே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஜாலியாக போகிறாரு. அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, என்ன இன்றைக்கி ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இன்றைக்கி வந்து இங்கே இருக்கிற கடற்கரையில் போய் நம்ம நல்ல மட்டன் அது இதுன்னு செஞ்சுட்டு போய் உட்காந்து ஜோடி ஜோடியாக எல்லோரும் சாப்பிடுவாங்களாம், இந்த ஊர் வழக்கமா, நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு உடனே அவங்களும் கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரேவதியும் வந்து கிளம்புறாங்க. பாட்டி நான் போயிட்டு வரேன் பாட்டிங்கிறாங்க. எப்படியோ இவங்கெல்லாம் சொன்னதை வச்சுக்கிட்டு நீயும் உங்கள் வீட்டுக்காரனை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்ட. சரி ரேவதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சந்தோஷமாக. பாட்டி யார்ட்டையும் சொல்லாதீங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு ராஜாவை கூட்டிகிட்டு கடற்கரைக்கு இவங்க போகிறாங்க. அங்கே போய் 2 பேரும் உட்காந்துட்ருக்குறாங்க. இதுக்கடையில் பார்த்திங்கன்னா அங்கே நவீனும் துர்கா அங்கேயும் வந்துடுறாங்க. அவங்களும் வந்து ஜோடியாக அங்கே வந்துடுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பெரிய மாப்பிள்ளையும் அந்த பொண்ணு உட்காந்து எல்லோரும் ஜோடி ஜோடியாக உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்துகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கட்டாயத்தில் அங்கே பார்த்திங்க அப்படின்னா மகேஷோட அண்ணி வந்துடுறாங்க. அங்கே வந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க. என்னை மகேஷை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டு இங்கே வந்து எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்குறீங்களா? ரேவதி, இன்றைக்கி நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். ஏன்டா டிரைவர், இன்றைக்கி நீ அனாதையாக அலையிறியா இல்லையான்னு பாடுறான்னு கத்தி வச்சுட்டு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ வந்து பெரிய மாப்பிள்ளை வந்ததை பார்த்துட்டு எல்லோரும் ரேவதி இவங்களாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ இது என்ன சகலை, நீங்களும் வந்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எப்போ வந்தீங்க எங்களுக்கு சொல்லாமல் அப்படின்ட்டு. உடனே நவீன் வர்றாரு. இது என்னடா நீ எப்பரா வந்தங்கிறாங்க. சும்மா தான் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. மொத்தத்துக்கு எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டு ஜாலியாக எல்லாம் சாப்பிட்டுட்டு, நான் சாதம் மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கிரேவி ஏதாவது கிடைக்குமாங்கிறாங்க. என்னப்பா இது, வர்ற சாப்பாடெல்லாம் நீட்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு எடுத்துகிட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மாப்பிள்ளை கிண்டல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கட்டத்தில் இப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க கார்த்தி. அவங்க ஓடுறாங்க, மகேஷோட அண்ணி ஓடுறதை பார்த்துட்டு பின்னாடியே ரேவதி ஒரு நிமிஷம் இங்கே வந்துடுறேன்ட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன வேலையா? உன் பொண்டாட்டியை கொல்றதுக்கு தான் அதை கத்தியோடு வந்திருக்கிறேன். உன் பொண்டாட்டி சாப்பிடிக்காமல் விட மாட்டேன்டா. என்னை மகேஷ்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நீங்கள் ஜாலியாக இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. நீ நினைக்கிறதெல்லாம் ஒரு காலத்துலேயும் நடக்காது, ஒழுங்கு மரியாதையை போய் உன் வேலையை பாருங்கிறாங்க. அப்படிலாம் பார்க்க முடியாது, நான் அவளை என் கையால் தான் அவள் சாவு அப்படி இப்படிங்கிறாங்க. கார்த்தி பிடிச்சி கண்டபடி திட்டிட்டு மிரட்டிட்டு வந்துடுறாங்க. பொம்பளையாக இருக்குதுன்ட்டு பாவம்னு சொல்லி பார்த்துட்ருக்குறேன், தேவையில்லாமல் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படி இப்படின்னு சொல்லி கண்டபடி பிடிச்சி திட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி அங்கே வந்துட்டு ரேவதி ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, என்ன ரேவதி என்னமோ யோசிச்சுட்டே இருக்கிற, ஆமாம் நீ ஏதோ சொல்லணும் இல்லை, என்ன சொல்ல போகிற சொல்லு அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை ராஜா, ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஆனால் இதை விட ஒரு நல்ல சான்ஸு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அழகான இடம், சூப்பரான இந்த தருணத்தில் வந்து என் மனசில் இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும். ஒன்றும் இல்லை, ஐ லவ் யூ ராஜா அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி அதிர்ச்சியான மாதிரி பார்த்துட்டு, ரேவதி நான் ஒன்று
ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நீ உன் லைஃப் வந்து நீ ஆஸ்திரேலியா தானே எங்கேயோ போகிறேன்னு சொன்னேல்ல, அங்கே போயிட்டு நீ உன் லைஃப்பை பாரு. அங்கே புது மனுஷங்க இதெல்லாம் இருப்பாங்க, சந்தோஷமாக இருங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ராஜா, நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. நான் உன் கூட வாழணும்னு சொல்கிறேன், நீ என்ன ஆஸ்திரேலியா போ அப்படிங்கிற. அதெல்லாம் ஒத்து வராது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆரம்பத்தில் உன்னை நான் வந்து அயோக்கியன்னு தான் நினச்சேன். ஆனால் உன்னோட கண்ணியமான இது என்கிட்ட நீ கல்யாணமே ஆனால் கூட என்கிட்ட நீ நடந்துக்கிட்ட கண்ணியமான நடத்தை, ரெண்டாவது எல்லார் மேலேயும் நீ காட்டுற அன்பு, அக்கறை, கேர் எடுத்துக்கிறது, ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ ஜெயிக்கிறது எல்லாமே என் மனசை வந்து நான் பறி கொடுத்துட்டேன். வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் ராஜா, நான் ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் உன்னை விட்டுலாம் போக மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ராஜா இருந்துட்டு, இல்லை ரேவதி, அதெல்லாம் வேண்டாம். நீ மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கிற. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ வந்து வெளிநாடு போ. அங்கே போயிட்டு நீ உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்க. இது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படி ஆயிடுச்சு. 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு. நீங்கள் உன் விருப்பப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. என்னோடய விருப்பமே நீ தான் சொல்கிறேன். நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? நீ வேணால் பெட் கட்டிக்கிற, இங்கே பார், உன் மனசில் நான் வருவேன். இப்போ வேணால் இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக நீ என்னை காதலிப்ப அப்படிங்கிறாங்க. இல்லை ரேவதி, அதெல்லாம் அப்படிங்கிறாங்க. நீ பெட் வேணால் கட்டு. நான் வந்து கண்டிப்பாக நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னா நீ சொல்கிறத கேட்டுட்டு நான் வெளிநாடு போயிடுறேன். அதே மாதிரி நீ தோற்று போயிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி அதிர்ச்சியாகி அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. அதோட பார்த்திங்கன்னா எபிசோடு முடியுது. நன்றி, வணக்கம்.